கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 21வது வசனம். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார். பிரியமானவர்களே, கடவுளுக்கு யார் சத்துருவாக இருக்க முடியும்? கடவுளுக்கு யார் விரோதியாக இருக்க முடியும்? கடவுளுக்கு யார் ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடியவங்களாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு முன்பாக ஒன்றுமே நடக்காது. அவரை எதிர்கொண்டோ அவரை அவமானப்படுத்துறதுக்கோ யாரும் கிடையாது. அப்போ அவருக்கு யார் சத்துருவாக இருக்க முடியும்? இங்கே சொல்கிறாரே, தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து, அதாவது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நடக்கிற அக்கிரமத்தில் நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார். எதுக்காக இந்த வார்த்தை எழுதப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு விரோதிகள் யாரும் இல்லை, அவருக்கு சத்துருக்கள் யாரும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய சொந்த ஜனமாகிய, அவர் தன்னோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கு யார் சத்துருவோ அந்த சத்துரு ஆண்டவருக்கே சத்துரு. ஏன்னா என்னுடைய ஜனமாகிய, என்னுடைய பிள்ளைகளாகிய இவர்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான்னா அது அவனோட சத்துருக்கள் அல்ல, எனக்கு அவர்கள் சத்துருக்களாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை ஒருத்தன் தொட்டுட்டானா உன்னை தொடலை, என்ன தொடரான், அதனால் நான் அவனை விட்டுருவனா அப்படிங்கிறார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறாரு, தம்முடைய சத்துருக்கள், அவருக்கு யாரும் சத்துரு கிடையாது, அவரோட சொந்த ஜனமாகிய, அவர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தன்னோட சொந்த பிள்ளைகளாக யாரை பராமரித்து வருகிறாரோ, யாரை பாதுகாத்து வருகிறாரோ, அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் விரோதிப்பதற்காக ஒரு சத்துரு வரான்னு வைங்களேன். பிசாசு பல மனிதர்களை கொண்டு ஏவி விட்டு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக நடக்க வராங்க இல்லைங்களா? அப்படி வர்றவன் உங்களுக்கு சத்துரு இல்லை, எனக்கு அவன் சத்துருங்கிற. அப்போ அப்படிப்பட்ட சத்துருவாக இருக்கிற அவனுடைய சிரசுனா என்னன்னு கேட்டிங்கன்னா தலை, சிரம் அப்படின்னா தலை, கழுத்துக்கு மேலே இருக்கிற இந்த சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறான் பாருங்க. ஓஹோ அப்படியா, நீங்கள்லாம் கடவுளோட பிள்ளைகளா, நான் யார் உங்களை காட்டும் அப்படின்னு அவன் உலக காரியத்தில், அக்கிரமத்திலையும் அநியாயத்திலையும் கொலை வெறியிலையும் வஞ்சகத்திலையும் நம்மிடத்தில் அவன் நிற்கிறான்னு வைக்கல, நாம் அவனுக்கு பயந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உங்ககிட்ட நிற்கல, என்கிட்ட நிற்கிறான். உங்களை தாக்குறதுக்காக வரல, என்னோட பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால உங்களை தாக்க வந்ததுனால அது என்னை தாக்க வந்ததாக அர்த்தம். உங்களுக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அவமானமும் எனக்கு ஏற்படுகிறது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், அவனுடைய மண்டை முடி இருக்கு இல்லையா, அதுதான் சொல்கிறார், என்னென்ன துணிந்து நடக்கிறவன் மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பான். இந்த உச்சந்தலை பார்த்தீங்களா, அதை போய் உடைச்சிருவாங்க. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. அப்போ இவ்வளோ வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம வணங்கிட்டோம். சாதாரணமான கடவுளை நம்ம வணங்கலை. தான் சொந்த ஜனமாகிய, தான் சொந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஏற்படுகிற ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு நிந்தையும், ஒவ்வொரு துக்கமும் தனக்கே ஏற்படுகிறதாக கருதி நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி நம்முடைய சத்துருக்களையும், நம்முடைய துரோகிகளும், நம்முடைய விரோதிகளுடைய கழுத்தை உடைச்சு உச்சந்தலையில்
ரெண்டை பொழந்துருங்கிறார், ஒட்டச்சிருவங்கிறார். அப்போ நாம ஏன் பயப்படணும்? நமக்காக யுத்தம் பண்ணத்தான் அவர் இருக்காரு. அப்போ இதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, எது நடந்தாலும் சரி ஆண்டவரோட சமூகத்தில் ஒப்படைச்சிருக்கோம். அவரோட சொந்த ஜனமாகவே நாம் இருக்கிறத பாதுகாத்து கொள்வது தான் நம்ம செய்யக்கூடிய காரியம். சரி, இவனை என் சொந்த மகனாக நினச்சினேன், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு நாம் ஒரு இடத்துல பேர் வாங்கிடக்கூடாது. யூதாஸ் காரியத்து மாதிரி நான் சொந்தமாக இவனை வச்சுருந்தேனே, என்னோடய சீசர்கள் ஒருத்தனை வச்சுருந்தேன், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படிங்கிற அந்த மன வருத்தம் கடவுளுக்குள்ளே வந்துடக்கூடாது நம்மளை குறித்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சொந்த ஜனமாக, அவரோட சொந்த பிள்ளைகளாக எப்பொழுதும் நாம் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு அதை பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்தா தான் அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய சத்துருக்களை, நம்முடைய விரோதிகளை மண்டையை உடைப்பார், சிரத்தின் கழுத்தை உடைப்பார். அப்போ நமக்காக யுத்தம் பண்ணவும் அவர் காத்திருப்பார். அன்பானவர்களே, விரோதிகளை குறிச்சோ, எதிரிகளை குறிச்சோ, துன்மார்க்கர்களை குறிச்சோ, அக்கிரம சிந்தைகளை குறிச்சோ பயப்படாதீங்க. எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துப்பார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாது. ஆண்டவர் சொல்லாமா? அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு அனுதின உணவிற்காக நன்றி. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய சத்துருக்களையும் எங்களுடைய விரோதிகளையும் நீர் உன்னுடைய சொந்த விரோதியாக, சொந்த சத்துருவாக கருதி எங்களுக்கு அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உன்னுடைய பிரச்சனைகளாக நீர் கருதி அவர்களுடைய மண்டையை உடைக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அவர்களிடத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி. அதற்கு கைமாறாக ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ நீங்கள் தயவு பாருங்கள். உங்கள் இரக்கம் கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறது. உமது திருக்குமாரனும் எங்களது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.